அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாமத் சமையல். செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஈஸியான சைட் டிஷ் நான் எப்படி செய்வேங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அன்னாசி பூ பீஸு, அப்புறமா ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கசகசா, 2 பிரியாணி இலை இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் போட்டுக்கிறேன். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருகலாம் விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கடாய் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்தளவுக்கு நம்ம ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயமும் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதை வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போதே இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒன்று கூடி வதங்க ஆரம்பிக்கும் போது இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். கூடவே கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்ல தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பில்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலேருந்து தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அது நல்லா ஒன்று கூடி வதங்கிட்டே இருக்கும்போதே நான் உப்பும் சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது மசாலாவில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி. இது பரோட்டாவோட தோசையோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய வாட்டி செய்வேன் எங்கள் வீட்டில். ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் உங்களுக்கும் இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.